அது ஒரு பெரிய கதைப்பா. எனக்கு தனியாத கலைதாகம் உண்டு. நான் போடாத ட்ராமா இல்லை, பார்க்காத சினிமா இல்லை, அதனால தான் கண்ணாடியே போட்டேன். போட்டதால தானே என்னவோ இப்போ கண்டாக்டர் ஆயிருக்கேன். ஆனாலும் அந்த பழைய ஆசைகள் இன்னும் என் மனசில் அப்படியே தேங்கியிருக்கு. தங்களின் பெயர் என்ன? இளங்கோ என்று எனது பெயர். நான் சிவா. டாக்டர் சிவா. மலரே குறிஞ்சி மலரே. சார், முகஸ்துதிக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க டேலண்ட்டுக்கு நீங்க எங்கேயோ போயிருக்க வேண்டியது சார். ஏன் சார் இந்த மாதிரி டாக்டர் தொழிலுக்கு வந்துட்டீங்க? நீங்க மட்டும் சினிமாக்கு வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கலக்கி இருப்பீங்க சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். நான் மட்டும் சினிமாவுக்கு போயிருந்தேன்னா நிறைய ஹீரோக்கள் காணாம போயிருப்பாங்க. சரி, என்ன விஷயமா இங்க வந்தேன்? இது நான் தெருவோரமா போயிட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு கம்பீரமான குரல், தெளிவான தமிழ் உச்சரிப்பு. மயங்கி போய் உள்ள வந்து பார்த்தா தெய்வம் மாதிரி நீங்க இருந்தீங்க சார். நீ அடிக்கடி இங்க வரணும்பா. நான் கூட டிராமா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் நீ சேர்ந்து ஒரு புது டிராமா போடுவோமே. நான் ஹீரோ, நீ ஃப்ரெண்டு. ஓகே, ஷுவர் சார். நம்ம ஹீரோனா நமக்கு ஜோடி. உங்ககிட்ட 2 நர்ஸ் வேலை பார்க்குறாங்களே. 2 நர்ஸ் இருக்காங்க, ஆனால் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. டயத்துக்கு வருவாங்க, ஆனால் ட்ராமாக்கு சரியாக வருவாங்களான்னு தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போமே சார். சார், அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஏன் சார் இந்த மாதிரி கண்டக்டர் எல்லாமே ஏபிசிடி ஆர்டர் மாற்றி போட்டிருக்கீங்க? கரெக்ட் ஆர்டரில் எழுதி வச்சா ஈஸியாக படிச்சுடுவீங்களே, அப்புறம் எங்களுக்கு எப்படி ஃபீஸ் வரும்? அது மட்டும் இல்லை, முதல்ல கண்டக்டர் ஆனது ஒரு தமிழ் பேராசிரியர். அவருக்கு இங்கிலீஷ் அரிச்சுடி சரியாக தெரியாது, அதனால தப்பான ஆர்டரில் எழுதிட்டார். அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் சார். வாட் இஸ் குட் அபவுட் த மார்னிங்? சார், இவங்க யார் சார்? இவங்க ரொம்ப சுமாராக தான் இருக்காங்க. தப்பா சொல்கிறப்பா, இந்த ட்ரெஸ்ல இவங்க பார்க்க சுமாராக தான் இருப்பாங்க. நர்ஸ் ட்ரெஸ்ல பாரு, இதை விட பயங்கர சுமாராக இருப்பாங்க. சார், அதுக்கு தான் சார் சொல்கிறேன், இவங்கள பேசாம ஏன் ஜோடியா வச்சு. ஓகே. யார் சார் இவரு? வந்ததுலேருந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு. இவர் நல்ல நடிகர், கண்ணா பின்னா தான் பேசுவார். எழுதி கொடுத்தத பேசவே மாட்டார். என்னோட பயங்கர க்ளோஸ் அண்ட் திக் ஃப்ரெண்ட். இப்பதான் அறிமுகமானாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்பதான் அறிமுகமானாரா? நான் வரேன் சார். வரேன்னு சொல்லிட்டு போறாளேன்னு பாக்குறியா? அது காரணம் தமிழ் ஒரு வினோதமான மொழி. தமிழ் ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. நீ இந்த ழ ஷாச இதெல்லாம் கரெக்டா உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கல உன்னை குட்டுவேன், கண்மொழியை நோண்டிடுவேன். ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் தான் சார் நாங்களும் இங்கே வரோம். உயிந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா தானே இருக்கு அது. அப்புறம் நாளைக்கு நீ என்னை மறக்காம பார்க்கணும். அப்படி மறந்த நான் உன்னை மறந்துடுவேன். நீ எப்போ என் கண் பார்வையிலே இருக்கணும், சரியா? சரி சார், நான் வரேன் சார். பாத்தியா, வரேன்னு சொல்லிட்டு நீயும் போற. காரணம் என்ன? தமிழ் இஸ் எ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். நானும் பரஞ்சோதியும் இணைந்து உன் கழுத்தில் மாலை சூட போகிறோம். அன்று பார் அந்த திருநாளை. ஹலோ இளவரசி, மலரடியா? ஓ, பயந்து தான் செயினுக்கு மாறியாச்சா? நீங்க அட்ரஸ் கொடுக்கலன்னா எங்களால கரெக்டா கண்டுபிடிச்சு வர முடியாதா? எதுக்கு வரணும்? வந்துதானே ஆகணும், அதானே இயற்கை, உலக நியதி. உங்களோட இந்த அழகான பேச்சு, சிரிப்பு, குறும்பு, கோவம் இதெல்லாம் மிஸ் பண்ண முடியுங்களா? பட்டா டெய்லி வருவேன்.